அந்த ஃபஸ்ட் மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு குருன்னா என்ன, அதாவது அவருடைய அன்பினால் நம்மளை அடிமைப்படுத்திட்டார். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஆன்மா குருவை அடையாளம் கண்டுட்டார். குருன்னா என்ன அப்படின்னு, இது எப்படி நடந்ததுன்னா, பகவானா அவரை ரிவீல் பண்ணியிருக்காரு. அதுக்கு முந்தின 2 தரம் நடந்தது. நான் என்னுடைய கண்ணால் அவரை பார்க்க முயற்சி எடுத்திருக்கேன். அவர் எப்படிப்பட்ட ஆள், அதில் அவரை கண்டுபிடிக்க முடியல. எந்த தரம் பகவானால் அவரையே ரிவீல் பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்தி இருக்கார் அவர் யார். அப்போத்தான், அதனால தான் எனக்கு அவரை அடையாளம் காண முடிஞ்சது. என்னால் அல்ல, அவரால். அவர் அந்த 18ஆம் தேதியில் இருந்து 24ஆம் தேதி வரையிலும் நான் என்னுடைய நண்பனை பகவான்கிட்ட அனுப்பி, அப்புறமா அதில் இருந்து 24ஆம் தேதி வரையிலும் நான் நினைக்கிறேன் என்னை அவர் அவருடைய ஸ்கேன் பண்ணியிருக்காரு. இவன் யார், சேலத்தில் இருக்கிறவன் யார், என்ன, அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவன் நம்மளுடைய அருளுக்கு தகுதி வாய்ந்தவனா, இப்படின்னு அந்த 6 நாளில் ஸ்கேன் பண்ணியிருக்காரு பகவான். அப்புறம்தான் 24ஆம் தேதி பகவான் தேவகி அம்மாவட்ட சொல்கிறாரு, திஸ் பெகர் வாண்ட்ஸ் டு see friend கருணாகரன். அவருடைய தீர்க்கதரிசித்துவத்தில் எப்படியெல்லாம் என்னுடைய தொடர்பு பகவானோடு இருக்கிறது, எப்படி இருக்கணுங்கிறது அவர் தீர்மானம் பண்ணிட்டார். அப்படித்தான் இருந்துகிட்ருக்குது. அதனால் அவருடைய வேலை, என்னை பயன்படுத்துகிற வேலை அவர் ஆரம்பிச்சிட்டார் அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில். அப்புறமா பிரசாதம் கொடுத்து அனுப்புவார். ராஜேஸ்வரி அம்மாக்கிட்ட, ஒரு சுதாமா சிஸ்டர் ராஜேஸ்வரி அம்மா அப்போவும் சேலத்தில் தான் இருந்தாங்க. அவங்க போகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்தாங்க. பகவான் பிரசாதம் கொடுத்து அனுப்புவாங்க. சில நேரங்களில் தேவகி அம்மா லெட்ரு கொடுப்பாங்க. அதுலேயும் பகவான் மை பிரணாம்ஸ் டு கருணாகரன், பிரணாம்ஸ் டு சாவித்ரி அப்படியெல்லாம் எழுதி அனுப்புவார். அந்த தேவகி அம்மாவோட ஃபஸ்ட் லெட்டர், பகவானுடைய மற்ற கையெழுத்து உள்ள வேறும் சில கடிதங்கள்லாம் இப்போவும் அப்படியே வச்சிட்ருக்கோம். அப்புறமா அதில் ராஜேஸ்வரி அம்மாவிட்ட ஒரு பகவான் சொல்லி அனுப்புகிறாரு, ஒரு இன்விடேஷனும் கொடுத்து அனுப்புகிறாரு. அதாவது அடிக்கல் நாட்டு விழா, ஆசிரமத்தின் அடிக்கல் நாட்டு விழா, அதில் நான் போய் பேசணும், என்னுடைய பேர் கடைசியில் நான் போய் பேசணும் அப்படின்னு பகவான் சொல்லி அனுப்பினார் அந்த இன்விடேஷனோட. சரின்னு அதுக்காக அதுக்கு முந்தின நாள் நாங்கள் போகிறோம் ஆசிரமத்தில். அப்படி போகும் பொழுது, போன உடனே மிஸ்டர் மணி வராரு. மணி வந்து ஒரு சாவி கையில் தராரு. நீங்கள் உடுப்பி லாட்ஜில் உங்களுக்கு ரூம் புக் பண்ணியிருக்கோம், நீங்கள் போங்க, அதுக்குள்ளே நான் அங்கே வரேன், சௌகரியமாக இருக்கீங்களான்னு பார்க்குறேன். இங்கேயும் நம்ம பகவானுடைய ஒரு அஹேதுக்க கருணையை பாரு. அதாவது என்னுடைய அழைப்பின் பேரில் அவன் வர்றான். அவன் யாராக இருந்தாலும் அவன் என்னுடைய கெஸ்ட். அதனால இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கார். பகவான் வான்னு சொன்னாக்கா நம்மளே ஏதாவது ரூம் புக் பண்ணிட்டு போக வேண்டியது தான் நம்மளுடைய கடமை. பட் தன்னுடைய அழைப்பின் பேரில் வர்றவனை
எப்படி அவனுக்கு என்னென்ன மரியாதை பண்ணும் அதுவும் நமக்கு சொல்லித்தராரு பகவான். அப்புறமா அன்னைக்கு போனோம், அருமையான ஒரு விழா. அன்னைக்கு ராத்திரி தான் சச்சிதானந்த சுவாமி ரமணாசிரமத்தில் முதல்ல வந்தார். அங்கே திரு கணேசன் போன்றவங்க இருந்தாங்க. பகவானும் அங்கே போய் சச்சிதானந்த சுவாமியை பார்க்குறாரு ரமணாசிரமத்தில் போய் அன்னைக்கு. அப்புறமா அந்த நிகழ்ச்சி அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியை காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரையிலும் நடந்தது. பகவான் பக்கத்திலேயே சச்சிதானந்த சுவாமியை உட்காத்தி வச்சு அவருடைய கை பகவான் விடவே இல்லை. நம்மளுடைய பகவான் இந்த ஸ்பர்ஷம் இருக்குது பாருங்கள், அதில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். மற்ற சில குருமார்கள் தூரத்தில் வச்சு நம்மளை அதிகமாக தொடமாட்டாங்க, நெருங்கி போகிறது, எல்லாரையும் நெருங்கி கிட்டக்க போகிறது விட மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய பகவான் அப்படி இல்லை. ஸ்பர்ஷத்தில் அவருக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தது. முதுகில் தட்டுவார், தடவுவார், இதிலெல்லாம். அதனால் சரின்னு அன்னைக்கு போய் காலையில் போனோம். மீட்டிங்கெல்லாம் ரொம்ப விமர்சையாக நடந்தது. இப்போ முதல்ல சச்சிதானந்த சுவாமி பேசினார், அப்புறம் பல பேர் பேசினாங்க. கடைசியில் தான் என்ன பேச சொன்னாங்க. என்னுடைய சான்ஸ் கடைசியில் வருது. அன்னைக்கெல்லாம் எனக்கு தமிழில் பேசி பழக்கம் கிடையாது, அதனால் அதை ஆங்கிலத்தில் தான் பேசினேன். பகவானால் முடியல, கீழே உட்கார்ந்து காலையிலேருந்து சாயங்காலம் வர இருந்தாலும் நான் பேசி முடிக்கிறது வரையிலும் பகவான் அங்கே உட்கார்ந்தார். பகவான் கையில் ஒரு 2 எலுமிச்சம்பழம் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். கடைசியில் நான் பேசி முடித்து பகவானை கும்பிட்டு அந்த 2 பழம் என்கிட்ட கொடுத்தார், பகவானுடைய பிரசாதம். அப்புறமா 2 நாள் கழித்து ராஜேஸ்வரி அம்மாவிட்ட சொல்லி அனுப்பினார் பகவான். கருணாகரன் நல்லா பேசினான்னு சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் பகவானை பார்க்க போகும் பொழுது ஏதாவது வெஜிடபிள்ஸு, அது அப்புறம் ஒரு 5 பாக்கெட்டு சார்மினார் சிகரெட்டு, இந்த மாதிரி ஏதாவது கொண்டு போவோம். ஒரு நாளைக்கு அப்படியே கொண்டு போய் பகவானை பார்க்கும்பொழுது தேவகி அம்மா சொன்னாங்க, நீங்கள் இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு பதிலாக இன்னொரு தமாஷான செய்தி, அதாவது அதோடு சேர்த்து நான் ஒரு 100 ரூபாவும் கொடுப்பேன் பகவானுக்கு காணிக்கையா, அதுவும் ஏற்றுக்கொள்வார் பகவான். அப்புறமா ஒரு நாள் சொன்னார், இது வேண்டாம், இது நீ வச்சுக்கோ, மீதியெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி அதில் இருந்து அந்த காணிக்கை கொடுக்கறது நிறுத்திட்டோம். அதுக்கப்புறமா தேவக்கியம்மா ஒரு நாள் சொன்னாங்க, நீங்கள் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு பதிலாக கொஞ்சம் கோதுமை மாவை அரைச்சி கொண்டுடலாமே, பகவான் சப்பாத்தி சாப்பிடுவார் டெய்லி. ஓ சந்தோஷம் அம்மா, இது பகவானும் அதுக்கு இசைவு தெரிவிச்சாரு, எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதனால் கொஞ்சம் அடுத்த வாட்டி பகவானை பார்க்க போகும் பொழுது நான் கொஞ்சம் கோதுமை மாவு வாங்கி மேலே ஓப்பன் டெரஸில் வச்சு அதை உணர்த்தி நானும் சாவித்திரியும் சேர்ந்து அப்படியே மில்லில் கொடுத்து அது அரைச்சி கொண்டு வந்து பகவானுக்கு லெட்டர் எழுதினோம். இந்த மாதிரி கொண்டு வர்றோம் பகவான், அது தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. எனக்கு எப்படியோ அந்த மாதிரி தோணிடுச்சு, நம்ம சும்மா கொண்டு போகக்கூடாது, பகவான்கிட்ட அது ஏற்றுக்கொள்ளணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு போனதும் பகவான் அது எவ்வளவு க்ரௌட் இருந்தாலும் சத்தங்கம் நடக்கும் பொழுதும் நம்ம கொண்டு போனாக்கா ஹேவ் யூ
brought anything to this beggar அப்படின்னு கேட்பார். கேட்டு அப்படியே கொடுத்தாக்கா அவரே ஏற்றுக்கொள்வார். அதை எனக்கு அதை நினச்சி பார்க்க முடியல. எப்படிப்பட்ட கருணை! அது அன்னைக்கு ஆரம்பித்தது தான். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நான் அது லெட்ரு போட்டு போகும் பொழுது பகவான் யூஸ் பண்ணி மிச்சம் உள்ளது எங்களுக்கு பிரசாதமாக தருவார். அது நாங்கள் அப்போ இது பகவான் கொடுத்து அன்னைக்கு மறக்காமல் காலையில் வரும்பொழுது அந்த பிரசாதத்தை கொண்டு வருவார். அது ஏற்றுக்கொண்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். அப்புறமா ஒரு நாளைக்கு இந்த நான் முதல் மீட்டிங்கில் என்ன ஒரு ஃப்ரெண்டை பகவான்கிட்ட அனுப்பினதாக சொன்னேன். ஒரு சண்முககுமார் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள். அவங்க வந்து பகவானை பார்க்கணுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதனால் அவங்களே ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போனோம். நான் நினச்சேன் இது கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த கோதுமை மாவு கொண்டு போகிற டைம் ஆச்சே, அதனால் அதையும் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு போகும் பொழுது இந்த கோதுமை மாவும் எடுத்து கொண்டு போனேன். பார்த்தார் பகவான். இது என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், இது our usual offering பகவான். Who asked you to bring it? Take it away. This beggar doesn't want it. அதாவது அப்படியே நடுங்கி போயிட்டேன். அதாவது ஒரே ஒரு வாட்டி எழுதி பகவானுடைய பர்மிஷன் வாங்காமல் கொண்டு போனேன். அதனால் அப்படியே நான் டேக்கிட்டு போய் அப்படி நான் அதை எடுத்து போய் ஒரு ஓரமாக அப்படியே உட்காண்ட்ருந்தேன். என்னுடைய கவலை என்னென்னா, இந்த பிளெஸ்ஸிங் நின்று போயிடுமா, இந்த அனுகிரகம் நின்று போயிடுமா, பகவான் கோபத்தில் இனிமேல் வேண்டான்னு சொல்லிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்டு அனுப்புகிறாரு. bring it அப்படின்னு சொல்லி வாங்கினார். அப்போ தான் கொஞ்சம் ஒரு இது ஆறுதல் ஏற்படுத்து. அப்புறமா மறுபடியும் இது கொண்டு போக ஆரம்பித்தேன். அதாவது அப்புறம் அது மாத்திரம் இல்லை, அங்கே கொடுத்துட்டு வந்த பிறகு நான் மறுபடியும் பகவானுக்கு லெட்டர் எழுதுவேன், நன்றி சொல்கிறதுக்கு. பகவான் இது ஏற்றுக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி பகவான், அதையும் எழுதுவேன். அதாவது இந்த குருமார்கள்ட்ட நம்ம பழகும் பொழுது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இட் இஸ் லைக் வாக்கிங் ஆன் ரேசர்ஸ் எட்ஜ். எனக்கு எப்படியோ அதை தோணிடுச்சு போகும். ஆரம்பத்தில் பர்மிஷன் கேட்டு கொண்டு போகணும், அப்புறம் வந்தால் நன்றி சொல்லணும், அப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதை ஒட்டி சில விஷயங்கள். ஒரு வாட்டி பகவான் இதை எடுத்துகிட்டு போவோம், சில நாளைக்கு உடனே கூப்பிட மாட்டார். ஐயோ பகவான் கூப்பிடுவாரா இல்லையா அப்படின்னு ஏங்க வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிடுவார். செல்வராஜ் வந்து கூப்பிடுவார். அப்புறம் அவர் நிம்மதியோடு கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு நாளைக்கு நான் அதை கொண்டு போய் பகவான் நம்ம ஆசிரமத்துக்கு முன்னாடி சேர் போட்டு உட்கார வரல, அந்த இடத்துல உட்காண்ட்ருக்காரு. வேற ஒரு ஒன்று ரெண்டு சேர் இருந்தது. பகவான் நான் இதை கொண்டு கோதுமை மாவு எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த சேர் காட்டி அங்கே உட்காருன்னு சொன்னார். நான் என்ன நினச்சேன்னா, பகவானை முதல்ல வணங்குவோம் அப்புறம் உட்காருவோம் அப்படின்னு நினச்சி அந்த கோதுமை மாவை அந்த சேரில் முதல்ல கொண்டு போய் வச்சேன். பகவான் அப்படி சிங்கம் மாதிரி
ஐ வாண்ட் யூ டு சிட் தேர், நாட் தட். அங்கே உன்னைத்தான் உட்கார சொன்னேன், அதை உட்கார சொல்லலை அப்படின்னு சத்தம் போட்டார். மறுபடியும் நடுங்கி போச்சு. சரின்னு அதை போய் எடுத்தேன். அதை எடுத்து இங்கே வச்சுட்டு பகவானை கும்பிட்டு மறுபடியும் அங்கே கொண்டு போய் உட்கார்ந்தேன். அன்னையில் அது வரையிலும் பகவான்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். சில நேரங்களில் ஜோக்கெல்லாம் அடிப்பேன், தமாஷா பேசுவேன். அன்னையில் இருந்து அது நின்று போச்சு. அதாவது பகவானே தேவகி அம்மாவிட்ட சொல்லுவாரா, வெறும் பக்தி பத்தாது, பயபக்தி வேணும், அதுதான் உண்மையான பக்தி. அந்த பயபக்தி எனக்கு உண்டாக்கி விட்டார் அன்னைக்கு. அதில் இருந்து தமாஷா பகவான்கிட்ட பயத்தோடு தான் பேசுறது. அது அந்த கோதுமை மாவினால் எந்த ஒரு பாடமும் நான் கற்றுக்கிட்டேன். அதாவது பகவான்கிட்ட எப்போவுமே பயபக்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டேன். Ram Surat Kumar,